ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து சப்பாத்திக்கு அப்புறம் வந்து புரோட்டா ஃபுல்கா இது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் பக்கா காம்பினேஷனோட நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு வெஜ் கிரேவி ஒன்று பார்க்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரிஞ்சி லீஃப் எல்லாமே ரெண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இதில் ஒரு மூடி தேங்காவும் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அன்னாசிப்பூ, பிரிஞ்சி லீஃபும் ரெண்டு சேர்த்துட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 5 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 தக்காளி பழம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி மசிஞ்சோன்னே இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கறி மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 3 உருளைக்கிழங்க சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை க்ளோஸ் பண்ணி இந்த உருளைக்கிழங்க வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த கிரேவியை இந்த ஸ்டைலில் கூட நீங்கள் சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டைலில் சப்பாத்திக்கெலாம் செய்கிறதுனால இந்த தேங்காவை இது கூட சேர்த்துட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு அரை கப்புக்கு மேலே தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி இது நல்லா திக்காக விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்க போகும்போது 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், அது கூட கஸ்தூரி மேத்தி வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு 1லேருந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து சப்பாத்திக்கு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்ற அதே கிரேவி டேஸ்ட்டு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.